மேக்ஸிமம் சாய்வி சித்ரா இன்டர்வியூல பெரும்பாலான நடிகர்கள் அந்த பாம் க்ரோவ் ஹோட்டல் பத்தி நிறைய குறிப்பிடுறாங்க. அந்த பாம் க்ரோவ் ஹோட்டலுக்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம்னு சிவா கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமா இயக்குனர்கள், கதாசிரியர்கள் எல்லோரும் கதை விவாதத்திற்காக அறையெடுத்து தங்கிய ஹோட்டல்னா அது பாம்குரோ ஹோட்டல் தான். ஒரு பக்கம் பாரதி ராஜா இருப்பார், இன்னொரு பக்கம் பஞ்சவர் நாயர் இருப்பார், இன்னொரு பக்கம் பி வாசு இருப்பார், அடுத்த அறையில் பார்த்தீங்கன்னா கலைமணி இருப்பார். இப்படி திரைக்கலைஞர்கள் பல பேர் அந்த காலகட்டத்தில் அங்கே அறையெடுத்து தங்கியிருந்தார்கள். நடிகர் மோகன் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டு கணக்கிலே அங்கே அவர் குடியிருந்தார். அல்லு அர்ஜுன், ராம் சரண், பிரபாஸ், என்டிஆர் இந்த நடிகர்கள் எல்லாம் 30 படங்கள் கூட இன்னும் தாண்டலாம். ஆனா 200, 300 கோடி பட்ஜெட்ல சர்வசாதாரணமா நடிக்கிறாங்க. ஒவ்வொரு படம் வந்துட்டு மூவ் ஆகும் போது இதை விட அதிக பட்ஜெட்ல நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் 40, 50, 60 படங்கள் நடிச்சுமே ஏன் இன்னும் அந்த 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்ட முடியல? இது எதனாலன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் சினிமாவுக்கு ஆந்திராவில் கிடைக்கின்ற வரவேற்பு வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திர அரசியலில் பொறுத்த வரைக்கும் சினிமாவை அப்படி கொண்டாடுவார்கள். அதனால தான் நீங்கள் சொல்கின்ற மாற்றங்கள் எல்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன.